தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த 3வது மாதத்திலே முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 மாதங்கள் அற்புதமாய் நம்ம நடத்தி வந்த ஆண்டவர் இந்த 3வது மாதத்துக்குள்ளே நாம் எல்லாரும் அடியெடுத்து வைக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் தம்முடைய மகிழ்ச்சியினாலே நம்மை நன்மையினாலே மகிழ செய்ய ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அந்த நன்மைக்குரிய வார்த்தைகளை, மகிழ்ச்சிக்குரிய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை கேட்க நாம் ஆயத்தமாக இருப்போம். நிச்சயமாக கர்த்தர் இந்த மாதத்தில் நன்மையினாலே உங்களை முடிசூட்டி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்திக்கு ஆதாரமாக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 41வது வசனத்தின் கடைசி பகுதியை உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்மையினாலே எங்களை மகிழ பண்ண சித்தம் கொண்ட எங்கள் அன்பு தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த 3வது மாதம் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இருக்க போறபடியால் ஸ்தோத்திரம். அதனாலே நீர் எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆவியானவர் எங்களோட இடைபடுவீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான, மகிழ்ச்சியான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவனுக்கு என்று இந்த உலகத்தில் முதலில் பொற்கோயில் கட்டினவர் தான் சாலமோன் ராஜா. இந்த சாலமோன் ராஜா தன்னுடைய மனைவிக்கு ஒரு அரண்மனையையும், ஆண்டவராகிய தேவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆலயத்தையும் தங்கத்தினாலே அவர் செய்து முடித்து அந்த ஆலயத்தை அவர் பிரதிஷ்டை செய்கிறார். திரளான எண்ணிக்கைக்கு அடங்காத ஆடுகளையும் மாடுகளையும் அதில் பலியிட்டு அவர் அந்த பிரதிஷ்ட ஆராதனை நடத்துகிறார். நடத்தி முடித்த பின்பு ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தினுடைய கடைசி பகுதி தான் நாம் வாசித்த இந்த வேத வசனம். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்முடைய நன்மையிலே மகிழ்வார்களாக. இதை தான் இந்த 3வது மாதத்துக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையாக நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் தம்முடைய நன்மையினாலே நம்மை மகிழ்விக்க விரும்பி இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கு. யாரை கர்த்தர் மகிழ்விக்கிறார்னு சொன்னார்? அவருடைய பரிசுத்தவான்களை, ஆண்டவருக்காக பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்களை கர்த்தர் ஆண்டவர் மகிழ பண்ணுகிறார் நன்மையினாலே. எங்கே வைத்து அவர்களை மகிழ பண்ணுகிறார்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின்படி அவருடைய ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுகிறார். அவருடைய ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எங்கேயும் ஊழியம் என்று இல்லை என்று சொன்னால், ஜெப வீட்டிலே அமர்ந்திருக்கிறவர்களை, ஜெப வீட்டில் தங்கியிருக்கிறவர்களை, ஜெப வீட்டுக்குள்ளேயே அமர்ந்து தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறவர்கள் கர்த்தர் நிச்சயமாக நன்மையான மகிழ்ச்சியாக்குகிறார். நாம் ஜெப வீட்டில் அதிக நேரம் இந்த மாதத்தை தரித்திருக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. சங்கீதம் 64ஆம் சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 4வது வசனத்தின்படி அவருடைய வீட்டின் நன்மையினாலே நம்மை திருப்தியாக்குவார். இந்த 3வது மாதத்தில் இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பார்க்க போகிறோம். இதை நாம் உறுதியாக நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாக இதில் உள்ள ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ளும். நமக்காக ஆண்டவராக இயேசு அவர் பட்ட பாடுகளை, சிலுவை மரணத்தை நாம் தியானிக்கிற இந்த மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளையும் நினைத்து நாம் மகிழ, நாம் மறந்து விடாமல் இருக்க கர்த்தருடைய ஆவி நமக்கு உதவி செய்வாராக. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளையும் நாம் அனுபவிக்க கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு சித்தம் கொண்டிருக்கிறபடியால் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தின்படி பரிசுத்தவான்களை, அவருடைய பரிசுத்தவான்களை கர்த்தர் நன்மையினாலே மகிழ்ச்சியாக்குகிறன்னு வாசிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த செய்தியின் அடிப்படையில் யாருக்கு இந்த நன்மை? பரிசுத்தவான்களுக்கு. யாரை கர்த்தர் நன்மையினாலே மகிழ்விக்க போகிறான்னு சொன்னால், பரிசுத்தவான்களை. அவருக்காக பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்களுக்கு கர்த்தர் இந்த மாதத்தை நன்மையினாலே முடிசூட்டி அவர்களை மகிழ்விக்க விரும்புகிறார். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த செய்தி என்னவென்று சொன்னால், யார் பரிசுத்தவான், யார் நன்மையை அனுபவிக்க முடியும்? நாம் இப்படி மாறும்பொழுது நிச்சயமாக நமக்கும் அந்த நன்மை உரித்தாகும். நம்மை இந்த மாதத்தில் நன்மையினால திருப்தியாக்க போகிறார். அதுக்கு தான் அந்த வார்த்தை கொடுத்துருக்கு. அதுக்காக நாம் அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் மாற நம்மை அர்ப்பணிக்க நாம் ஆயத்தமாக இருப்போம். யார் பரிசுத்தவான், யார் நன்மையினாலே மகிழப் போகிறார்கள் என்பதே இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்தி. முதலாவதாக, பிரித்தெடுக்கப்பட்டவன் தான் பரிசுத்தவான்.
லேவியராகமத்தினுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக நீங்கள் நடந்து கொள்ள. லேவியராகமத்தினுடைய புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். அதில் தான் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தி அதில் ஒரு சில காரியங்களை தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிற பாருங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். பிரித்தெடுக்கப்பட்டவனே பரிசுத்தவான், அவனை கர்த்தர் நன்மையினாலே மகிழ்ச்சியாக்குகிறார். பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் கர்த்தர் அங்கீகரிக்கிற ஜீவியம், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஜீவியம். பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். உலகத்திலிருந்து, மாம்சத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, விக்கிரகாராதனையிலிருந்து, உலகத்தின் ஆசை இச்சைகளிலிருந்து, பாவமான வாழ்க்கையிலிருந்து, விபச்சாரத்திலிருந்து, வேசித்தனத்திலிருந்து, விக்கிரகாராதனை பிரித்தெடுக்கப்பட்டவன் தான் பரிசுத்தவான். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றார், நீங்க எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருக்கும்படி உங்களை மற்ற ஜனத்தோடு பிரித்தெடுத்தேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை நீக்கி சுத்திகரிக்கும். பிரியமானவர்களே, சுத்திகரிக்கப்பட்ட நாம் மீண்டும் சேற்றிலே புரளக்கூடாது. நாய் தன் கக்கினதை திரும்ப திரும்புவதை போல நாம் நாயை போல செயல்பட்டு விடக்கூடாது. கழுவப்பட்டு பன்றி சேற்றிலே புரள்வதை போல பன்றியின் சுவாபத்தோடு நாம் கர்த்தரை பின்பற்றுவது இயலாத காரியம். பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களை மாத்திரம்தான் தம்முடைய நன்மையினாலே கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குகிறார். இந்த மாதத்துடைய இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நாம் நம்மிலே உள்ள பரிசுத்தத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்கிறோமா? 2 கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தில் நீங்கள் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, அங்கே பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். அந்த வசனங்களின் அடிப்படையில் 14வது வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுவது நாம் பிரிந்து வர வேண்டும், பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அவிசுவாசியோடு உள்ள சவகாசத்திலிருந்து நாம் பிரிந்து வர வேண்டும், பிரித்தெடுக்கப்பட வேண்டும். விக்கிரகங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நாம் தேவனுடைய ஆலயத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கணும். விக்கிரகத்தை விட்டு நாம் பிரிந்து வர வேண்டும். அசுத்தமானதிலிருந்து நாம் பிரிந்து வர வேண்டும். வசனம் 17ஆம் வசனம். இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்குள்ளே உலாவுகிறார். நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார். சங்கீதங்கள் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம். 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் தமக்கு தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு தெய்வமாக கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளதுன்னு வாசிக்கிறோம். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது ஒரு பகுதி இருக்கலாம், தெரிந்து கொள்வது பகுதி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். யாரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார்? பிரிந்து வந்தவர்களை, பிரித்தெடுக்கப்பட்டவர்களை, உலகத்தோடு ஒட்டி இல்லாமல் உலகத்தை விட்டு பிரிந்து வந்தவர்கள் தான் கர்த்தர் கூட்டி சேர்க்க சீக்கிரமாக வரப்போகிறார். பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்வதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களே நன்மையினாலே மகிழப் போகிற பரிசுத்தவான்கள். இரண்டாவதாக யார் பரிசுத்தவான்கள் என்று சொன்னால், சங்கீதங்கள் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 5வது வசனம் நீங்க வாசிங்கன்னா, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது பரிசுத்தவான் யார் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில, தேவனோடு இணைந்த வாழ்க்கையில பலியினாலே அவரோடு உடன்படிக்கை செய்தவன். தேவனிடத்தில் நாம் செய்கிற முக்கியமான 3 உடன்படிக்கை. முதலாவது ஞானஸ்தானம், தண்ணீரை சாட்சியாக வைத்து நாம் செய்கிற உடன்படிக்கை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கிறோம். இரண்டாவது உடன்படிக்கை இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, திருவிருந்து, த ஹோலி கம்யூனியன். அதில் நாம் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்கிறோம். அது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நாம் 11ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் நாம் காண்கிறோம். மூன்றாவதாக அக்னினாலே கர்த்தரை நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார், அபிஷேகம். யோவான் ஸ்நானங்கள் முக்கியப்படுத்துகிறார். நான் தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு பின் ஒருத்தர் வருவார், அவர் அக்னினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இது லூக்கா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, பரிசுத்த பலியினாலே ஆண்டவரோடு நாம் உடன்படிக்கை செய்ய வேண்டும். ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 12ஆம் நிருபத்தில் 12வது அதிகாரத்தில், ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் முதல்வர் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். ஜீவ பலியாக சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும்.
சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை நன்மையினாலே மகிழ பண்ண அவர் சித்தம் கொள்கிறார். நம்ம பலியினாலே கர்த்தருக்கு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். என்ன பலி? சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அந்த உடன்படிக்கை உறுதிப்படுகிறது. மோசேயின் சரீரத்துக்காக பிசாசு போராடினான் என்று யூதாவின் புஸ்தகம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம சரீரம் ரொம்ப முக்கியம். நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கூடாதவன் அவருக்கு பரிசுத்தவானாக வாழ முடியாது. அவருக்கேற்ற பரிசுத்தவான்கள் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு சரீரத்தை ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்முடைய சரீரம் மறுரூபமாகும். மறுரூபத்தை நாமே உருவாக்கி கொள்ள நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம சரீரத்தில் செய்யக்கூடாது. நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய சரீரத்தை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சரீரம் மறுரூபமாகிறது. மறுரூபமாகி கொண்டிருக்கிற சரீரம் ஒரு நாள் மறுரூபம் ஆக்கப்படும். இது ரகசியம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆவது வசனத்தில் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுவேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, செத்து போகுவதில்லை, ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் நாம் மறுரூபம் ஆக்கப்படுவோம். இது ஆண்டவரே செய்கிறது. பிரியமானவர்களே, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தால் நம்முடைய சரீரத்தை நாம் மறுரூபத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். மறுரூபம் ஆகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக வேண்டும். அந்த நாள் வெகு சீக்கிரமாக வருகிறது. தேவனை நம்மை மறுரூபமாக்கி பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிற ஒரு நாள். அதற்கு நாம் மறுரூபம் ஆகி கொண்டிருந்தால் கர்த்தர் நிச்சயமாக சீக்கிரமாக நம்மை மறுரூபம் ஆக்கி அவருடைய வருகையில் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். நம்ம எல்லாருமே நித்திரை அடைவோம் என்பதை மறந்துடக்கூடாது. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கர்த்தருடைய வருகைக்கு தாமதிக்கும் முன்னால் நாம் நித்திரை அடைவதில்லை. கர்த்தருடைய வருகை இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வருகையில் போவோம். ஆண்டவருடைய திட்டத்தின்படி நாம் நித்திரை அடைந்தால் நாம் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தில் பூமியிலே தூளிலே நித்திரை பண்ணுகிற எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க. நன்மை செய்தவர்கள் நன்மைக்காகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினைக்காகவும் உயிர்த்தெழுவாங்க. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நாம் கொண்டாட போகிறோம். ஒரு சில நாட்களில் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட போகிறோம். நம்முடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்? எதற்காக நாம் உயிர்த்தெழப் போகிறோம்? ரொம்ப முக்கியம். நாம் கவனித்து பார்ப்போம், கொஞ்சம் யோசிப்போம். ஆண்டவரே, என்னுடைய உயிர்த்தெழுதல் நன்மையாக இருக்கணும்ப்பான்னு சொல்லி இப்பொழுதே நம்முடைய ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். பலி என்று சொன்னால் ஆண்டவருக்கு விட்டு கொடுப்பது, ஆண்டவரிடத்தில் கொடுத்து விடுவது. நம்முடைய சரீரத்தை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டா அதன் மேல் நமக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலியினாலே உடன்படிக்கை பண்ணுகிறவன் தான் பரிசுத்தவான். கடைசியாக யார் பரிசுத்தவான்? தேவனோடு நடக்கிறவன். ஏனோக்கு சஞ்சரித்தான், தேவனோடு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தான், தேவனோடு நடந்தான், காணப்படாமல் போனான். பிரியமானவர்களே, நாம் தேவனோடு நடக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நாள் காணப்படாமல் போவோம். அவருடைய வருகையிலே அவன்தான் பரிசுத்தவான். தேவனோடு நடக்கிறவன் தான் பரிசுத்தவான். ஆண்டவரால் நடத்தப்படுகிறவன் தான் பரிசுத்தவான். இரட்சகராக இயேசு கிறிஸ்து நான் தனியே இல்லை, நான் பிதாவோடு இருக்கிறேன், பிதா சொல்வதெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி பிதாவுடைய எல்லா வார்த்தைகளையும் இயேசு அப்படியே கேட்டு நிறைவேற்றினார். இயேசுவோடு பிதா இருந்தார், பிதாவோடு இயேசு இருந்தார். நாம் யாரோடு இருக்கிறோம்? நாம் எதன் வழியில் நடக்கிறோம்? யாருடைய ஆலோசனை நடக்கிறோம்? எப்படி நடக்கிறோம் என்பது மிக மிக யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த காலவேளையில் நாம் இயேசுவோடு நடக்கிறோமா? நாம் இயேசுவோடு நடக்கும் பொழுது நாம் பரிசுத்தவானாக இருப்போம். இயேசுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது நாம் பரிசுத்தவானாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு பரிசுத்தமானது, அவருடைய வளர்ப்பு பரிசுத்தமானது, அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமானது, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே பரிசுத்தமானது. பரிசுத்தத்தின் முழு அர்த்தமாகிய இயேசு கிறிஸ்துவை போல இயேசுவோடு நடக்க நாம் பிரயாசப்படுவோம். பரிசுத்தவானாய் நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நன்மையினாலே மகிழ்விப்பார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தவான்களை நன்மையினாலே மகிழப்பண்ணுகிற எங்கள் தெய்வமே, இந்த நல்ல அருமையான கால வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இன்னும் பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி பரிசுத்தவான்களாய் மாற்றும். இந்த 3வது மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையினால் மகிழ்கிற மாதமாய், அதற்கு தகுதியோட பரிசுத்தவான்களாய் மாற்றுவீராக. வழி நடத்தும்.
ஆசீர்வதியும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால் நான் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுதும் இந்த பிள்ளைகளை கரத்தை பிடித்து திருப்தியாக்கி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார்.